தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு மார்க் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 27 முதல் 33 வரையுள்ள திருவாக்கியங்கள். இங்கு நாம் பார்க்கணும் இயேசுவின் அதிகாரத்துக்கு சவால். 28வது வாக்கியம், எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இவற்றை செய்ய உமக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் என்று கேட்டனர். கேட்கிறது யாரு? இந்த தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மூப்பர்களும் தெய்வீக காரியத்தில் ஈடுபடுகிற வேண்டியவர்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவர்கள் தெய்வத்தை கேள்வி கேட்கிறார்கள். அப்போ இறைவன் எந்த அதிகாரத்தை நீ கேட்கிறான் என்று கேட்குற சமயத்தில் அது கொடுக்குற பதில் என்று நாம் பார்க்கின்றோம். இயேசுவன் கேள்வி கேட்கிறார், அதுக்கான பதில் அவன் கொடுக்க முடியவில்லை. பிறகு இயேசுன்ற வார்த்தை என்ன? நானும் சொல்ல மாட்டேன், எந்த அதிகாரத்தை நான் செய்கிறேன் என்று நானும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிக்கொண்டு அங்கே போய்விடுகின்றார். அப்படின்னா நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஆலய காரியத்திலோ அல்ல பிறர் அன்பை மையப்படுத்தியோ நாம் வாழ்கிற பொழுது நம்முடைய பங்கில் இருக்கிறவர்கள், நம்முடைய அன்பத்தில் இருக்கிறவர்கள், நம்முடைய ஊரில் சமூகத்தில் இருக்கின்றவர்கள் நாம் செய்கிற நல்ல காரியங்கள் எல்லாமே அவர்கள் கேள்வி கேட்பார்கள், சவாலுக்கு உட்படுத்துவார்கள். நீ எந்த அதிகாரத்தில் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாய்? யாருக்காக செய்து கொண்டிருக்கின்றாய் என்று பலவிதமான கேள்விகளை கேட்டுக்கொண்டு செய்கின்ற நன்மைகளை அதுக்கு அவர் தடையாக வந்திருப்பார்கள். இங்கு நாம் பார்க்கின்றோம், இயேசு அதுக்கெல்லாம் பயப்படவில்லை. மாறாக அதையும் தாண்டி செய்ய வேண்டிய நன்மையை அவர் பாட்டு செய்து கொண்டே போய் கொண்டிருக்கின்றார். நான் இவர்களுக்காக அவர்களுக்காக செய்வதில்லை, தெய்வத்துக்காகவே நாம் செய்கிறோம் என்ற ஒரே எண்ணத்தில் நாம் செய்வது மட்டும்தான். பல கேள்விகள் கடந்து வருகின்ற பொழுது நாம் மனம் துவண்டு போகாமல் நன்மைகளை தொடர்ந்து நம்மளால் செய்ய முடியும். அன்பார்களே, மற்றவர்களை பிறர் அன்பை மையப்படுத்தி வாழுகிற சமயத்தில் ஆலய காரியத்தில் ஈடுபட்டு நாம் செயல்படுகின்ற பொழுது, பங்கு தளத்தில் நாம் செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாக பலரும் பலது கேள்விகள் கேட்பார்கள். எப்பொழுது உலகத்தை மையப்படுத்தி நீ வாழ்கிற சமயத்தில் உங்களால் பதில் கொடுக்க முடியாது. தெய்வத்தை மையப்படுத்தி நாம் வாழ்கிற பொழுது, தெய்வத்தை மையப்படுத்தி நாம் செய்கின்ற பொழுது எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் தெய்வம்க்கு மட்டுமே நான் செய்கிற என்னுடைய உடல் உழைப்பு, என்னுடைய மனம், என்னுடைய கருத்துக்கள் எல்லாமே இறைவனுக்கு என்று சொல்லிக்கொண்டு நாம் செய்கிற சமயத்தில் நிச்சயமாக இதோ நாம் ஜெயிக்க முடியும். நிச்சயமாக நாம் வென்றே தீர்வோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, செய்ய வேண்டிய நன்மையை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யவில்லை என்றால் அது பாவம் என்று நீ தாமே எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றீர். யாக்கோபு திருமுகம் வழியாக செய்கின்ற நன்மைகளில் பலரும் பலவிதத்தில் தடையை கொண்டு வருகின்றார்கள். அவ்வாறு தடை விதிக்கிற சமயத்தில் நாங்கள் சோர்ந்து போய்விடுகின்றோம். ஏன் தான் செய்ய வேண்டும் என்று விட்டும் போய்விடுகின்றோம். இனி அவ்வாறு விட்டு போகாமல் நன்மைகளை தொடர்ந்து நாங்கள் செய்யக்கூடிய வரத்தை எங்களுக்கு தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.